என்னையா திருப்பி மறுபடியும் கார் டாஸ்கா? அதாவது பாத்தீங்கன்னா மக்கள், இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கு எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும் திருந்துற மாதிரி எனக்கு தெரியல. எவ்வளவுதான் செருப்படி வாங்கினாலும், செருப்படியா நாங்களா வாங்கணும், ஐயோ நாங்களா செருப்படி வாங்கலங்க, நாங்க ரொம்ப கெத்தா இருக்கோம்னு சொல்லிட்டு வெறுமனைக்கு வெட்டி பந்தா மட்டும் போட்டுட்டு இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு இந்த பீடியன்ஸ் வந்து வெட்டி பந்தா போடுறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? 2 பேர் இருக்காங்க. ஒன்னு விக்ரம், இன்னொன்னு சபரி. இந்த 2 பேரும் பண்ண வேலைனாலதான் இந்த அளவுக்கு இந்த பீடியன்ஸ் வந்து வெட்டி பந்தா போட்டுட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் ஆளாளுக்கு ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ டிலைட் பண்ணி விட்டாங்க. அந்த டிலைட் பண்ண வீடியோ பிடிச்சி வச்சுட்டு, பாத்தியா எப்படி வீடியோ டிலைட் பண்ண வச்சோம் பாத்தியா, இதுதான் எங்களுக்கான பவர், இதுதான் எங்களுக்கான கெத்துன்னு சொல்லிட்டு இந்த பீடியன்ஸ் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கானு ப்ரோ. ஃபர்ஸ்ட் விக்ரம் ஒரு வீடியோ போட்டிருப்பாப்ல, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. விக்ரம் வந்து அவருக்கான டீமை வச்சு துணிவே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு வச்சிருப்பாப்ல. அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள்ல டிலேட் ஆயிருக்கும். அந்த வீடியோ வந்து ஆக்சுவலா ஒரு 1 டேல டிலேட் ஆயிருக்கும். கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. டிலேட் ஆன உடனே இந்த பீடியன்ஸ் எல்லாம், பாத்தியா பாருவோட பவர், பாத்தியா பாருவோட டீமோட பவர், பாத்தியா நாங்க தான்டா கெத்துன்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி பண்ணு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு பாரு வந்து விக்ரம் காலில் விழுந்து கதறின விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் விக்ரம் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லிப்பாப்ல. அதே மாதிரி சபரி வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்திருக்காப்ல, ஓகேவா? சும்மா அந்த காருக்குள்ள உட்காந்து ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, கார் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த வீடியோ சேம் அதே மாதிரி ஒரு நாள்ல டிலீட் ஆயிடுச்சு. டிலைட் ஆன உடனே சேம் அதே மாதிரி இந்த விக்ரம் வீடியோ டிலைட் ஆன இந்த பீடியன்ஸ் ஒரு சீன் போட்டானுல்ல, பாருக்கான ஃபேன்ஸ் பவர் பத்தியா, இதாண்டா எங்களுக்கான கெத்து, எங்க கிட்ட எல்லாம் வச்சுக்காத, நாங்கெல்லாம் வச்சு செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்க படம் போட்டானுல்ல. சேம் அதே மாதிரி இப்ப சபரிக்கான வீடியோ டிலைட் ஆனோடனே படம் போட்டுட்டு இருக்கானு. யாருக்கு தெரியும்? அங்க விக்ரம் காலில் விழுந்து கதறின விஷயம் விக்ரம் இன்டர்வியூல சொல்லிட்டாப்ல. இங்க சபரி அடுத்த இன்டர்வியூ கொடுத்தாதான் தெரியும் எந்த அளவுக்கு பாரு கதறினாங்க, எந்த அளவுக்கு அழுதாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ உட்காந்து பயங்கரமா இந்த பீடியன் சீன் போட்டுட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இன்னொரு வீடியோ கூட பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதுதான் நம்ம அரோராக்கான வீடியோ. அரோரா பொறுத்தவரைக்கு அவங்களுக்கு எந்த விஷயம் வந்து வெளியே வந்து பயங்கர நெகட்டிவ் ஆயிட்டு இருந்துச்சோ அந்த விஷயத்த மொத்தமா கட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அதான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அரோராக்கு பெருசா வெளியே நெகட்டிவ் கொடுக்க முடியல. அதனால இந்த பீடியன்ஸ் என்ன பண்ணானு, அரோரா பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு பொழைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறிட்டு இருந்தாங்க. அது வெளியே இருக்க பீடியன்ஸ் மட்டும் இல்ல, ஒரு பெரிய பீடை கூட பயங்கரமா கதறிச்சு, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அரோரா வந்து அந்த விஷயத்த நான் கேன்சல் பண்றேன், என்னோட இன்ஸ்டாகிராம்ல இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை நான் மொத்தமாக கேன்சல் பண்ணி தூக்க போறேன், இப்பவே நான் கேன்சல் பண்ணிட்டேன், நிறைய விஷயத்தை ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்கப்பா. அது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகி அரோராவுக்கு வந்து பயங்கரமான பாசிட்டிவ் கிடைச்சு போச்சு. அரோராவுக்கு வந்து பயங்கரமான பாசிட்டிவ். பல பேர் வந்து பயங்கரமா அரோராவுக்கு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற லெவல் அரோரா, இந்த விஷயத்தை தான் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்த்தோம், லைஃப்ல நீங்க நல்லா வரணும், அடுத்து ஏதாவது படம் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பயங்கரமா அரோராவுக்கு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அரோராவுக்கு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சா அந்த பீடியன்ஸால சும்மா இருக்க முடியாது இல்ல. உடனே பீடியன்ஸ் கொந்தளிச்சு வந்து நீ கேன்சல் பண்ணிட்டியா, ஏன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது உனக்கு தெரியலையா இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு, வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு உனக்கு தெரிஞ்சு போச்சா, ஏன் இப்ப கனி, திவ்யா, துஷாரு, சபரி, விக்ரம் இவங்கெல்லாம் சொல்ல போய் நீ பண்ணிட்டியா, இவங்கெல்லாம் அசிங்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லி பண்ணிட்டியா, அப்போ உன்னோட பேரண்ட்ஸ் அசிங்கப்படலையான்னு சொல்லிட்டு பயங்கரமா உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை, அரோரா ஏன் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. பட் அந்த விஷயத்தை இவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு ஒரு 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 கிறுக்கு கூட்டம் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கா பார்வை பொறுத்தவரைக்கு நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய இன்டர்வியூ பொறுத்தவரைக்கு அவங்க சேனல்ல அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல கொடுத்தாங்க, ஒரு பிரைவேட் சேனல்ல கொடுத்தாங்க. அவங்க மட்டும் தான் ஃபேன்ஸ் மீட் எல்லாம் நடத்தி அவங்க மட்டும் தான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க. வேற யாரும் இன்டர்வியூக்கு கூப்பிடல போல. அதனால அக்கா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க சேனல்லையே அவங்களே ஒரு ஆள் வச்சு இன்டர்வியூ எடுத்து அவங்களே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பல விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சிரிப்பா இருந்து, ஏன்க்கா நீ இன்னும் திருந்தலையாக்கா, உன் தப்புகளை மறைக்கிறதுக்கு இன்னுமா கதறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கேட்க தோணுச்சு. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள பாருங்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிந்த அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கேட்கலாம், என்ன ப்ரோ நீ இன்னும் பிக் பாஸ் கண்டென்ட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா கண்டென்ட்டை தாவறது தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதுல ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடுது, நான் எங்கேயா சுத்திக்கிட்டே இருக்கேன். இப்போ கூட நான் ஆக்சுவலா நேட்டிவ் போயிட்டேன் ஒரு 3 டேஸா. இப்பதான் வந்தேன், காலைல தான் சென்னை வந்தேன். வந்தோடனே சரி ஓகே என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பொறிக்கு மொத்தமா ஒரு பொறி உருண்டையா கொண்டு வந்திருக்கேன். இதுல பல பேர் வந்து என்கிட்ட கேட்ட விஷயம்னா, ப்ரோ பிபி கொண்டாட்டம் என்ன ஆச்சு ப்ரோ, எல்லா சீசனும் வரும், இந்த சீசன் அப்டேட்டே இல்லைன்னு சொல்லிட்டு அதை பத்தி கேட்டேன். அதை பத்தி கேட்டப்போ ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க, பிபி கொண்டாட்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன்னே தெரில, அது என்ன கதைனே தெரில. ஏன்னா பிபி கொண்டாட்டத்தை பத்தி உங்களுக்கே தெரியும், வச்சா ஒன்று கான்ட்ரவர்சியா இருக்கும், இல்ல கடும் மொக்கையா இருக்கும். லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கு
ஒரு மாதிரி பார்ட்டா விட்டாங்க. அப்படிதானே அங்கே ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாதிரி டம்மியாக போச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிபி கொண்டாட்டம் வச்சு அவங்களுக்கு பெரிய லாஸ் ஆகுமோ என்னமோ தெரியல. பிபி கொண்டாட்டத்தை பற்றி இப்போ வரைக்கும் எந்த ஒரு மூவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இருக்காது ப்ரோ, இந்த சீசன் பெருசாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த சபரிக்கான வீடியோ பத்தி பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் விக்ரம் ஒரு வீடியோ போட்டிருப்பாப்ல, துணிவே சக்தின்னு சொல்லிட்டு அவர் டீம் வச்சு ஒரு ஃபன் பண்ணி கலாய்ச்சி வீடியோ போட்டிருப்பாப்ல. அந்த வீடியோ டிலேட் ஆனதுக்கான காரணம் பாரு அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி, டே டிலேட் பண்றா, ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குடா, இதுக்கெல்லாம் நீ மாடா வேணாண்டா ப்ளீஸ்ரா எனக்காண்டி டிலேட் பண்றேன்னு சொல்லிட்டு கெஞ்சி அந்த வீடியோ டிலேட் பண்ண வச்சிருப்பாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் யாருக்குமே தெரியாது. வீடியோ டிலேட் ஆன உடனே இந்த பீடியன்ஸ் வந்து பயங்கரமா சீன் போட்டானுவேன், நாங்க அடிச்ச அடியில தான் விக்ரம் பயந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல தான் விக்ரம் சொல்லியிருப்பாப்ல, பாரு வந்து ஃபோன் பண்ணி கதறிச்சு, அதனால தான் வீடியோ டிலேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. சேம் அதே மாதிரி சபரி வந்து ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்திருக்காப்ல. சபரி, வினோத் அவர்கள், திவ்யா, அரோரா, வியானா, காமு மாமா எல்லாருமே சேர்ந்து ஒரு காருக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? ஃப்ரண்ட் சீட்ல பாத்தீங்கன்னா நம்ம சபரி, வினோத் அண்ணா 2 பேர் இருக்காங்க. பின்னாடி பார்த்தா அரோரா, திவ்யா, வியானா, காமு மாமா 6 பேர், மொத்தம் 6 பேர் இந்த காருக்குள்ள இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஷோக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் டிவில ஏதாச்சும் ஷோக்கு 3 பேர் இருக்கிறத வச்சு பார்க்காம எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஷோக்கு தான் போயிருக்காங்க. அப்போ ஷோக்கு போயிட்டு மொத்தமா அந்த கார்ல ஒரு மீட் மாதிரி போட்டிருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு வெளியே எங்க அவுட்டிங் போயிருப்பாங்களா இருக்கும். அப்போ அந்த இடத்துல சபரி வந்து வீடியோ தூக்கி, என்னப்பா திரும்பி கார் டாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டாப்ல. பண்ணோன்னா பின்னாடி இருந்த எல்லாருமே காரா ஐயா மிதிய தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்களுக்குள்ள எல்லாரும் பேசி ஒரு மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல நம்ம காமமாமா உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாப்ல, அதுதான் செம்மையான ஹைலைட்டே. காமமாமா உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிருப்பாப்ல. அப்ப அந்த வீடியோ பார்த்தோன்னே இங்க பீடியன்ஸ்க்கு ஏத்துக்க முடியல. ஏன்னா பீடியன்ஸை பொறுத்தவரைக்கு ஓரளவு உட்காந்து முட்டு கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? பாரு, காமு இந்த 2 பேரை சேர்த்து வச்சு ஷிப்பிங் பண்ணி தான் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி அவனுக்கு முட்டுறதுக்கு கண்டென்ட்டே இல்லை. அப்ப காமு அங்க இருக்காரு, காமு சிரிக்காரு. சபரி வந்து இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கான், உள்ள இருக்க எல்லாருமே இப்படி சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பீடியன்ஸுக்கு ஏத்துக்க முடியாம பயங்கரமா கதறி இருக்கானு. கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு பயங்கரமா கதறி இருக்கானுங்க. சேம் தான் விக்ரம் வீடியோல போய் எப்படி அபியூஸ் பண்ணாங்களோ சேம் அதே மாதிரி இந்த வீடியோல போய் உட்காந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அது ஆக்சுவலா அதுக்காண்டிலாம் எனக்கு தெரிஞ்சு சபரி அவர்கள் இந்த வீடியோ டிலேட் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தெரிஞ்சுதான் அந்த சம்பவத்தை பண்ணியிருப்பாப்ல. சேம் அதே மாதிரி எப்படி விக்ரமுக்கு போன் போச்சோ அதே மாதிரி இங்க சபரிக்கு போன் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால சபரி பார்த்தாரு, சரி எதுக்கு நம்ம மூலமா எதுக்கு நெகட்டிவ் பரப்பணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ டிலேட் பண்ணிட்டார் போல. இப்போ அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு நாங்க அடிச்ச அடியில சபரி பயந்துட்டாரு, எங்க கூட்டத்தை பார்த்து சபரிக்கு பயம், எங்க கூட்டத்துக்கிட்ட யாருமே வராதிங்க, நாங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு கூட்டம், நாங்கெல்லாம் மாசு, நாங்கெல்லாம் கெத்துன்னு சொல்லிட்டு தற்கூரி மாதிரி கதறிட்டு இருக்கானு ப்ரோ. இதுல பெரிய சிரிப்படை தெரியுமா? இதுல காமுவை சேர்த்து போட்டு அடிச்சிருக்கானு. காமுவை சேர்த்து போட்டு அடிச்சனால காமுக்கான ஃபேன்ஸுக்கும் பாருக்கான ஃபேன்ஸுக்குமே சண்டை வந்துச்சு. அவங்க எல்லாம் சேர்ந்து சண்டையை போட்டு உருண்டு இருக்காங்க. மொத்தத்துல இந்த பீடியன்ஸை திருத்த முடியாது ப்ரோ. இவங்க வந்து எப்படி இருக்காங்க தெரியுமா? காமுன்னா பாருகிட்ட மட்டும்தான் இருக்கணும். காமு பார்வை தாண்டி வேற எங்கேயும் போகக்கூடாது. காமு பார்வை தாண்டி வேற யாரு கூட போயிட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டாலோ இல்லை வேற யாரு கூட சேர்ந்து வீடியோ போட்டாலோ அது இவங்களால ஏற்றுக்க முடியாது. காமுவை பொறுத்தவரைக்கு பாரு கீழே தான் இருக்கணும். பார்வை தாண்டி வேற எங்க போனாலும் பீடியன்ஸ் உடனே கதற ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஏன்னா அந்த வீடியோனால இவங்க 2 பேருக்கான ஃபேன்ஸ் இடையிலேயே பயங்கரமா சண்டை வந்திருக்கு. பயங்கரமா அட்டி ஒரு மாதிரி மாத்தி அபியூஸ் பண்ணி தான் சண்டை போட்டு உருண்டுருப்பானோ போல. மொத்தத்துல திருத்த முடியாது ப்ரோ, இவங்க யாரையும் திருத்த முடியாது, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வீடியோ டிலேட் ஆனதுக்கான காரணம் ரொம்ப சரி திரும்பியும் பாருக்கு ரொம்ப நெகட்டிவான மாதிரி தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால டிலேட் பண்ணிருப்பாப்ல. அது தெரியாம இந்த பீடியன்ஸ் உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க. அடுத்தது அரோராக்கான விஷயம். அரோரா பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கான இன்டர்வியூ எல்லாத்துலயுமே ஒரு மாதிரி கரெக்டா பேசியிருக்காங்க. ரொம்ப யாருக்கும் நெகட்டிவ் கொடுக்காம, ரொம்ப யாரையும் டவுன் பண்ணி பேசாம, இதுதான் நான் இப்படி இருந்தேன், அதனால இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறம் மக்களுக்கு நான் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன், மக்கள் முக்கியமா எனக்கு சப்போர்ட் பண்ற யாருமே அசிங்கப்படக்கூடாது எங்கேயுமே. ஸோ இந்த வீட்டுக்குள்ள எனக்கு பல பேர் பயங்கரமா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன நிறைய பேர் வந்து ஏத்துக்கிட்டு வெளியே வந்து எவ்வளவுதான் என்னை பத்தி நெகட்டிவ் இருந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம வந்து என்ன அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்காக இதுக்கப்புறம் இந்த மாதிரி நெகட்டிவ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் கேன்சல் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, வீட்டுக்குள்ள இருக்கும்போது திவ்யா வந்து பல இடங்களில் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க, பல நேரங்களில் மோட்டிவேஷனா பேசியிருக்காங்க, வெளியே போனா கண்டிப்பா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும், அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும், எல்லா வாய்ப்பையும் பிடிச்சிக்கோ, தொடர்ந்து உன்னோட படிப்பையும் படிச்சுக்கிட்டே இரு, ஸோ எதையும் விட்டுறாதுன்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு சைடு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு கனி வந்து இப்போ வரைக்கும் எனக்கு பயங்கரமா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சபரி, விக்ரம்,
ஆதிரை, துஷார்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் பண்ற எந்த ஒரு விஷயமும் அவங்கள வந்து அசிங்கப்படுத்துற மாதிரியோ அவங்க வந்து எங்கேயுமே அஷேம்டா ஃபீல் ஆயிடக்கூடாது. அதனால நான் வந்து இந்த விஷயத்த நான் கேன்சல் பண்ண போறேன். அது அவ்வளவுதான், போதும், அது வந்து அவ்வளவுதான், அதோட முடிவு இதுதான் சொல்லிட்டு நான் டாட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து கேன்சல் பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு நெகட்டிவ் கொடுக்க வீட்டுக்குள்ள கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கன்றாவிலாம் நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய கன்றாவிலாம் என்ன பண்ணுச்சுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு அந்த விஷயத்தை வச்சு தான் கதறிட்டு இருந்து கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதாவது தான் அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கப்புறம் என் கூட இருக்க இவங்களுக்கு என் மூலமா இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது, அதனால இந்த விஷயத்த நான் கேன்சல் பண்றேன்னு சொல்லி இது பண்ணி விட்டாங்க. அதில் நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு பயங்கரமா சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த பீரியன்ஸால ஏத்துக்க முடியாம உடனே திரும்பி உட்காந்து கதறி, என்ன நீ இப்ப நல்லவளா மாறிட்டியா, வீட்டுக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு பெரிய கட்டம் எனக்கு தெரியாதா, இப்ப நீ நல்லவளா அல்லாவுன்னு சொல்லிட்டு ஆவுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த வச்சு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். அவனுக்கு புரிய வைக்க முடியாது, ஏன்னா அவனை லூசு, உண்மையாவே லூசு தான். அவனை என்ன சொல்றான்னா, நீ பண்ற விஷயம் ஃபர்ஸ்ட் உங்க அப்பா அம்மாவுக்கு இதே மாதிரி தானே இருந்திருக்கும், அதெல்லாம் நீ யோசிக்காம உங்க அப்பா அம்மா விட்டு வெளியே வந்துட்டு இப்போ சீன் போடுறியா, இப்போ வந்து நீ நல்லவளா மாறிட்டியான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு தற்கொலை மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பயங்கரம் இல்லை, தற்கொலை மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அரோரா வந்து முன்னாடியே ஒரு இன்டர்வியூ ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க, வீட்டுக்குள்ள எனக்கு நிறைய விஷயம் நடந்துச்சு, அதனால அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். நான் வந்து இந்த விஷயத்த பண்ணப்ப வீட்டுல வெறுத்து என்ன வெளியே அனுப்பல, அந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கும் போது எனக்கு நிறைய விஷயம் நடந்துச்சு, ஓப்பனாவே சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயம் நடந்துச்சு, அதனால நான் தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் வந்து அவங்க யாரும் வேணான்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கான கரியரை வந்து நான் மாடலிங்கா சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயமே புரியாம இவனை எப்படி நினைச்சிட்டு இருக்கானுன்னா, இந்த பொண்ணு வந்து மாடலிங் பண்றதை அவங்க குடும்பத்துக்கு பிடிக்காம அந்த குடும்பம் ஏதோ இவங்களை விரட்டி அடிச்ச மாதிரியும், அதுக்கப்புறம் இப்ப வெளியே வந்து இந்த மாதிரி பண்ணி ட்ரெண்ட் ஆகி பிக் பாஸ்ல வந்துட்டு இப்போ வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இவங்களுக்காக கேன்சல் பண்றேன்னு சொல்லி சீன் போடுதுன்னு சொல்லிட்டு தற்கொலை மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியாது கைஸ், ஏன்னா உண்மையாவே இவனு ஒரு தற்கொலை, ஓகேவா, தரமான தற்கொலை. ஸோ இவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியாது. மொத்தத்துல அரோரா வந்து யாருக்குமே பெருசா நெகட்டிவ் கொடுக்காம அந்த பொண்ணு அடுத்த இடத்துக்கு போகணும்ப்பா, அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கு. எல்லாருமே அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஆனா விக்ரம் மட்டும் கொஞ்சம் சேட்டையை கொடுத்துட்டு இருக்காப்ல, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இப்போ கூட நிறைய பேரை வச்சு ஒரு வீடியோ மாதிரி போட்டிருக்காப்ல, ஆதிரை, துஷார், அரோரா, கண்ணி எல்லாம் வச்சு ஒரு பயங்கரமா ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல. அந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னா போனாலும் முழுசா ஒருத்தரை தாக்கின மாதிரியே எனக்கு தோணுது கைஸ். நல்லா தாக்கி வச்சிருக்காப்ல. பட் தேவைதான் அந்த மாதிரி தான் இந்த பீடியன்ஸும் சீன் போட்டுட்டு இருக்காங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு அவங்க வேலையை பார்க்க கிளம்பிட்டாங்க. நம்ம அக்கா பாரு மட்டும் இன்னும் சும்மா ஏதாச்சும் ஒன்று பண்ணி ட்ரெண்ட்லேயே இருக்கணும், தண்ணி பழம் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஒன்று கதறிட்டே இருக்கு. அதை பிடிச்சி வச்சு இந்த பீடியன்ஸும் தண்ணி பழத்தை விட மோசமாக கதறிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு சில ட்விட்லாம் நான் ட்விட்டரில் பார்த்தேன், அரோரா பற்றி பேசின விஷயங்கள். அவன்லாம் சோறுகிறு திங்கான்லாம் இல்லை வரட்டைகிரட்டி ஏதோ கிண்டி திங்கான்லாம் என்னெல்லாம் தெரில, ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் அவ்வளோதான் கைஸ், பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு. நான் இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் கண்டென்ட்டை தாண்டி வேற ஏதாச்சும் கண்டென்ட்டுக்குள்ள போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு கண்டென்ட்டை கையில் எடுத்து வச்சிருக்கேன், கண்டிப்பாக நாளைக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் மேபி இந்த பிபி கொண்டாட்டம் பற்றி ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக அதை பற்றி வீடியோவில் வரேன். அப்படி இல்லைன்னா அடுத்த கட்ட வீடியோ நான் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக அந்த வீடியோவில் நம்மளை சந்திக்கலாம். ஸோ பை கைஸ்.